இப்போ நம்ம எழுத போகிறது விடுபட்ட எழுத்தை நிரப்புக. அதாச்சும் உயிரெழுத்துக்களில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. உயிரெழுத்துக்கள் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். முதல்ல படம் வந்து ஆடு. ஆடு ஆடோட எழுத்து விடுபட்ட எழுத்து என்ன இருக்குது அதில் பாருங்கள். டூ இருக்குது. ஆனால் ஆடுக்கு என்ன எழுதணும்? முதல்ல ஆடு ஆடு. அடுத்தது அணில். அணிலுக்கு எந்த எழுத்து விடுபட்டிருக்குன்னு பாருங்கள். எந்த உயிரெழுத்து? என்ன அணில்? அணில். விடுபட்டிருக்கு. நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நீ இல் அணில். அடுத்தது ஈக்கு எந்த லெட்ரு? ஒரே ஒரு எழுத்து தான் ஈக்கு. அதுவும் நெடில் எழுத்து ஈ. இப்போ இஞ்சி. இஞ்சியில் எந்த எழுத்து விடுபட்டிருக்கு? இப்போ என்ன எழுத்து எழுதணும்? இஞ்சி. இஞ்சி. அடுத்தது இயற்கை காட்சி ஒன்று. அதில் ஏரி. ஏரிக்கு முதல் எழுத்து என்ன? ஏரி நெடில். அடுத்தது ஊஞ்சல். ஊஞ்சலுக்கு முதல் எழுத்து விடுபட்ட எழுத்து என்னது? இப்போ நம்ம எழுதணும். இல் ஊஞ்சல். இப்போ அந்த படத்தில் எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும்? ஐவர். இப்போ ஐவருக்கு என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இப்போ அங்கே நம்ம எழுதணும். ஐவர். ஐவர். இப்போ ஐவர் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்னது? இந்த படம் பேர் என்ன? ஓடம். ஓடம். இப்போ அங்கே விடுபட்ட எழுத்து என்னது? ஓடம். இப்போ அந்த பாக்ஸில் எழுதணும். ஓடம். ஓடம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஆடு. அணில். இல் அணில். இஞ்சி. இஞ்சி. ஏரி. ஊஞ்சல். இல் ஊஞ்சல். ஐவர். ஐவர். ஓடம். ஓடம். இப்போ நம்ம பார்த்தது வந்து உயிரெழுத்துக்களுக்கான நிரப்புக. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெய்யெழுத்தை நிரப்புக அப்படின்னு பார்க்கலாம். மெய்யெழுத்துக்களான நிரப்புக. முதல்ல வந்துட்டு என்ன படம் இருக்குது? அதில் கண்ணாடி. கண்ணாடிக்கு என்ன லெட்டர் அங்கே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குன்னு பாருங்கள். என்ன லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்குது? ஒரு டேஷ் டி. கண்ணாடிக்கு என்ன லெட்டர் விடுபட்டிருக்கு? இன். 3 சொல்லி இன். மெய்யெழுத்தில் இன். நான் போட்டு புள்ளி வச்சா இன். கண்ணாடி. இப்போ நாடி கண்ணாடி. அடுத்தது ஒரு குழந்தை படம் போட்டிருக்காங்க. பாப்பா. பாப்பாவுக்கு என்ன எழுத்து அங்கே விடுபட்டிருக்கு? இப். அந்த இடத்துல இப் எழுதணும். பா போட்டு புள்ளி வச்சா இப். பாப்பா. அடுத்தது ஆந்தை. ஆந்தையில் என்ன எழுத்து அங்கே மிஸ்ஸாக இருக்கு? டேஷ் தை. இப்போ இந்து. இப்போ அங்கே இடத்துல இந்து எழுதணும். இந்து. நான் போட்டு புள்ளி வச்சா இந்து. இந்தை. ஆந்தை. அடுத்தது அது என்ன படம்? ஒரு காக்கா. காக்காக்கு என்ன சொல்லணும்? காக்கை. காக்கைக்கு என்ன லெட்டர் அங்கே மிஸ்ஸாக இருக்குது? டேஷ் கை. காக்கை. இப்போ அங்கே என்ன எழுதணும்? இக்கை. காக்கை. அடுத்தது இஞ்சி. இஞ்சிக்கு என்ன எழுத்து அங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது? அங்கே என்ன எழுதணும்? இஞ்சி. இப்போ அடுத்த படம் வட்டம். அது என்ன படம்?
என்ன வடிவமில் இருக்குது? வட்டம். அப்போ வட்டம்க்கு என்ன எழுத்து மிஸ்ஸாக இருக்குது? வா டேஷ் டா இம். இப்போ என்ன? இட். வா இட் டா இம், வட்டம். அடுத்தது இது என்ன பிக்சர்? மீன். மீன். மீனுக்குரிய எழுத்து என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது? மீ இன். மீன். 2 சொல்லி இன், மீன். அடுத்தது சிங்கம். காட்டுராஜா சிங்கம். சிங்கத்துக்கு என்ன லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்கு? சி டேஷ் கா இம், சிங்கம். இங். சி இங் கா இம், சிங்கம். அடுத்தது என்ன பிக்சரு? தும்பி. தும்பிக்கு என்ன எழுத்து அங்கே மிஸ்ஸிங்கில் இருக்கு? து டேஷ் பி. இப்போ அதில் து இம் பி, தும்பி. அப்போ இங்கே இம் எழுதணும். மா போட்டு புள்ளி வச்சா இம், தும்பி. அடுத்தது நிறைய பழங்கள். அப்போ என்னது? அது பேர் என்னது? பழங்கள். பழங்களுக்கு என்ன லெட்டர் வந்து அங்கே விடுபட்டிருக்கு? பால டேஷ் கா இல், பழங்கள். அப்போ பால இங். பால இங்க இல், பழங்கள். அடுத்தது வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. வண்ணத்து பூச்சி, அதுக்கு என்ன லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கு? வா இன்ன இத்து இப்பு இச்சு. இச்சு தான் அங்கே மிஸ்ஸிங்லாம் இருக்கு. இச்சி. சா போட்டு புள்ளி வச்சா இச்சு, இச்சி, வண்ணத்து பூச்சி. அடுத்தது ஒட்டகம். ஒட்டகம்க்கு என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? ஓ டேஷ் டா கா இம், ஒட்டகம். இப்போ ஓ இட். இட்டு டா போட்டு புள்ளி வச்சா இட்டு. இப்போ ஒட்டகம். இப்போ முதலேருந்து பார்க்கலாம். கண்ணாடி. பாப்பா, ஆந்தை, காக்கை, இஞ்சி, வட்டம், மீன், சிங்கம், தும்பி, பழங்கள், வண்ணத்து பூச்சி, ஒட்டகம். இப்போ நம்ம வந்து மெய்யெழுத்துக்கான நிரப்புக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.